இந்த சுப தினத்தில் இங்க கூடியிருக்கும் அனைத்து ஆஸ்திகாலுக்கும் அடியனுடைய நன்றி கலந்து நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாள் அடியன் பேச போகின்ற தலைப்பு சனாதன தர்மா இஸ் ஜஸ்ட் நாட் ஃபெய்த் பட் இட்ஸ் ஃபேக்ட்ஸ் அப்படின்ற தலைப்பு. இந்த தலைப்புல அடியன் சனாதன தர்மத்தில் இருக்கும் நிறைய ஃபேக்ட்ஸ், செல்ஃப் மேனேஜ்மெண்ட், சயின்ஸ், அதை பற்றிலாம் அதுக்கு உதாரணங்கள்லாம் கொடுக்க போகிறேன். முதல் உதாரணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம். மகாபாரதத்தை எழுதுறதுக்கு முன்னாடி வியாசாச்சாரியர் வேதவியாசர் ஸ்கிரைபுக்காக பிரம்மாவிடத்தில் தபஸ் செய்கின்றாராம். ஏன்னால் யோசிச்சு எழுதுறது ரொம்ப கஷ்டமான வேலை. அதனால பிரம்மதேவரிடம் தபஸ் செய்து, பிரம்மதேவரை குறித்து தபஸ் செய்து பிரம்மதேவரை சாட்சாத்கரித்து சொல்றாராம், நீங்கள் எழுத இந்த மகாபாரதம் உலகத்துல இருக்கிறவ எல்லாமே போற்றுவா, இது பிரதிபலிக்கக்கூடிய ஒரு காவியமா இருக்க போறது அப்படின்னு சொல்ல பிரம்மர் இன்னொன்னு ஆட் பண்றாராம், உங்களுடைய ஸ்கிரைபை கிரகஸ்தனா வச்சுக்காதீங்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லி மறைஞ்சிட்டாராம். இப்போ வேதவியாசர் நினைச்சு பார்க்கிறாராம், ஏன் கிரகஸ்தனா வச்சுக்க கூடாது அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது கிரகஸ்தனுக்கு பரிவார பரிபாலனம் அப்படின்னு ஒரு காரியம், தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கணும், அது ஒரு பெரிய கடமை. அந்த கடமை பார்க்கறதுனால ஒரு கிரகஸ்தனால எழுத முடியாது, நிறைய கடமை இருக்கும். அதனால ஒரு பிரம்மச்சாரிய ஸ்கிரைபா வச்சுக்கலாம் அப்படின்னு வியாசர் யோசிச்சு வச்சுட்டாராம். விநாயகரை போய் போற்றினாராம். விநாயகர் ஸ்கிரைபான்னு சொன்னார். ஆனா ஒரு கண்டிஷன் போட்டார். என்ன கண்டிஷன்னா, நீங்க நிறுத்தாம வரி வரியா சொல்லிண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாராம். வியாசர் மனதில் ஏதோ ஃபிளாஷ் ஆச்சு, அதனால ஓகேன்னு சொல்லிட்டாராம். இவர் ஒரு ரெசிப்ரோக்கல் கண்டிஷன் மாதிரி இவர் ஒன்று போடுறாரு. ஒரு கண்டிஷன் என்னன்னா, நீங்க நான் சொல்றதுக்கு முன்னாடி, எழுதுறதுக்கு முன்னாடி புரிஞ்சுட்டு தான் இதை எழுதணும் அப்படின்னு சொல்றார் வேதவியாசர். ஸோ இதுல ஒரு சூக்ஷ்மா இருக்கு. அக்கார்டிங் டு திஸ் என்னன்னா, இப்போ வேதவியாசர் சொல்லும் போது வியாசர் கணபதி விநாயகர் புரிஞ்சுப்பார். அந்த புரிஞ்சுக்கிற டைம்ல வேதவியாசர் அடுத்த வரியை யோசிச்சு வச்சுப்பார். ஸோ திஸ் இஸ் a great example for logical reasoning. ஸோ எப்படி நினைக்கணும், எப்படி யோசிக்கணும்னு வேதவியாசர் இதில் காட்டுறார். ஸோ அப்பேற்பட்ட தன் தந்தத்தை கொடுத்து இந்த மகாபாரதத்தை எழுதினார் விநாயகர். அப்பேற்பட்ட விநாயக மூர்த்திக்கு அடியனுடைய பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த உதாரணம், ஸோ மகாபாரதா அண்ட் ராமாயணா ஆர் இன்டர்கனெக்டட். மகாபாரதத்திலே ஒரு சின்ன ராமாயணம் அப்படின்னு இருக்கு. இந்த இன்னொரு கனெக்ஷன் இருக்கு. எப்படின்னா, பிரம்மனுடைய ஆசீர்வாதத்தினால்தான் மகாபாரதம் வாஸ் பாசிபிள். சேம் வே வால்மீகிக்கு பிரம்மர் ஆசீர்வாதம் பண்ணார். அதனால தான் அவர் ராமாயணமே எழுதினார். ஸோ திஸ் இஸ் அ கனெக்ஷன். ஸோ ராமாயணத்துல வானரங்கள் ஹனுமான், சுக்ரீவன், வாலி இவெல்லாம் பேசுறான்னு நம்ம கேட்டிருக்கோம். எப்படி வானரங்கள் பேசும் அப்படின்னு ஒரு டவுட் நம்ம மனதில் வரும். எப்படி பேசும் யாராவது சொல்ல முடியுமா? ஸோ இதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கு. ஆக்சுவலா பரசுராமர் காலத்தில் பரசுராமனுடைய அப்பா ஜமதக்னியை ஒரு ராஜா கொன்னுட்டானாம். அதனால ரிவெஞ்ச் எடுக்க அந்த ராஜாவுடைய 21 தலைமுறைகள் அது எல்லாரையும் மாய்த்தாரா இந்த பரசுராமர். இப்போ சிற்றரசர்கள்லாம் இதை பார்த்து பயந்து காட்டுக்குள்ள போய் வானரங்களுடைய வேஷம் தரித்து கொண்டு வாழ்ந்து வந்தார்களாம். ஜெனரேஷனா இது பாஸ் ஆயிட்டு வந்துதான். பரசுராமருடைய காலம் முடியற வரைக்கும், அவர் மறுபடியும் வைகுண்டத்துக்கு ஏறது வரைக்கும் இந்த ராஜாக்கள்லாம் வானரர்களா அந்த வானர ரூபத்தோட வாழ்ந்து வந்தாலும். ஸோ திஸ் குட் பி அ ப்ரூஃப் or this could be a way that the vanaras could talk. இதுக்கு இன்னும் எக்ஸ்டென்சிவா ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு பார்த்தா, இதில் பரசுராமர் மறுபடியும் வைகுண்டத்துக்கு ஏறினதுக்கப்புறம் கர்நாடக தேசத்தில் சாளுக்கியன் பீரியடில் குண்டா அப்படின்னு ராஜா இருந்தானாம். அவனுடைய பையன்தான் தடிகா. அந்த தடிகா கர்நாடகாவில் பாலிகவே அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம், அங்கே கேதார்நாதேஸ்வரர் கோவில் அப்படின்னு ஒரு சிவஸ்தலம் இருக்கு, எல்லோரும் போய் சேவிக்க வேண்டும். அந்த க்ஷேத்திரத்துல ஒரு கல்வெட்டு இருக்கு. என்னன்னா, அந்த தடிகா தன் பத்தி எழுதிக்கிறானா, நான் பாலி குலத்தவன் அப்படின்னு எழுதுறானா. ஸோ திஸ் ஷோஸ் தட் வானரங்கள் பரசுராமர் காலத்துல காட்டுக்கு அந்த ராஜாக்கள் வானரர்களாக காட்டுல வாழறா. பரசுராமர் மறுபடியும் வைகுண்டத்துக்கு ஏறினதுக்கு அப்புறம் மறுபடியும் வெளில ஆள ஆரம்பிச்சிடுறான். ஸோ திஸ் குட் பி அன் எக்ஸ்டென்சிவ் ப்ரூஃப். அதுக்கப்புறம் இந்த பாலி கவ்வே அப்படின்னு சொல்றோமே,
இது வந்து முன்னாடி வாலி குஹேவா இருந்ததாம். இந்த வாலி குஹை மருவி 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 தான் பாலி கவ்வே அப்படின்னு மாறி இருக்கும். ஸோ திஸ் குட் பி அ கிரேட் ப்ரூஃப், லாஜிக்கல் ப்ரூஃப் ஃபார் வானராஸ் பீங் ஏபிள் டு ஸ்பீக். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போகலாம். இது ராமாயணத்திலேயே இருக்கு. ஹனுமான் வந்து ராமரை வர்ணிக்கும் போது ராமர் லக்ஷ்மணரிடம் சொல்றாராம், இவன் ஒரு நவவியாக்கரண பண்டிதர் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு குட் கம்யூனிகேட்டர் ஷுட் நாட் பி அ கீர்த்தி ஷீக்ரி ஷிரக்கம்பி ததா லிகித பாட்டகா அப்படின்னு ராமர் 5 attributes that a good communicator should not have அப்படின்னு சொல்றாராம். கீதி என்ன பாடினே பேசுறது, அவர் வந்தாரா அவர் போனாரா அப்படின்னு பேசக்கூடாது. சீக்கிரி ஓடி கடுகடுகடுன்னு பேசக்கூடாதாம். அவர் வந்தாரா ராமர் நவவியாக்கரண பண்டிதர் அப்படின்னு சொன்னாரா அப்படி பேசக்கூடாது. சிரக்கம்பி தலையாட்டின்னு கேப் கொடுத்துன்னு பேசக்கூடாதாம். தத்தா லிகித பாட்டகா அண்ட் பார்த்து எழுதி வச்சுட்டு பார்த்து பேசக்கூடாதாம். ஏன்னா லைட் போயிடுத்துனா லைட் சோரி நான் சொல்ல முடியும். அதனால கீதி சீக்ரி சிரக்கம்பி தத்தா லிகித பாட்டகா அப்படின்னு ராமர் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பத்தி சொல்றார். நாம இப்போ இன்ஸ்டிடியூஷன்ல போய் லட்சமா காசு கட்டி ஒரு பிரிட்டிஷர் வந்து பேரிட்டோன் போட்டுன்னு சொல்லுவார், குட் அண்ட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஷுட் நாட் அப்படின்னு அவர் பேரிட்டோன் போட்டுன்னு சொல்லுவார். ஆனா நம்ம ராமர் வந்து ராமாயணத்துல ஃப்ரீயாவே இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பத்தி கொடுத்திருக்கார். ஸோ our Sanatana Dharma has many attributes and also has the attributes about communication skills. You can find this in our own scriptures. So we'll go to the next example. This deals with biology and geography extensively. So இதுல கருடன் பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கருடன் யாரு? கரெக்ட், விஷ்ணுவோடைய வாகனம் தான் கருடன். அவர் வந்து கஷ்யபருக்கும் விடத்தைக்கும் பிறந்தவர். அந்த கருடன் வந்து நம்மள மாதிரி புளியோதரை தயிர் சாதம்லாம் சாப்பிட மாட்டார். ஆகமம் படி கோவில்ல அதுதான் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணணும், அப்படியே கருடருக்கும் நைவேத்தியம் பண்றோம். ஆனால் ஆக்சுவலா அவர் ஒரு ஈகிள், அதனால எல்லாம் சாப்பிட மாட்டார். பாம்பு மற்ற ஜந்துக்களை தான் சாப்பிடுவார். ஸோ தன் அப்பாவான கஷ்யபரிடம் ஒரு நாள் போய் கேட்கிறாராம், அப்பா எனக்கு ரொம்ப பசிக்கிறது, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்லும் போது கஷ்யபர் தன் யோக தியானத்தினால சொல்றாராம், ஒரு ஐலண்ட் இருக்கு, அங்க வந்து ஒரு யானையும் ஒரு ஆமையும் சண்டை போட்டு இருக்கு, ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் மாதிரி இருக்கா, ஸோ அவளை போய் சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லும் போது கருடன் போய் சாப்பிட்றாராம். இப்போ நம்ம மனதில் ஒரு டவுட் வரும், ஒரு ஈகல் இவ்வளோதான் இருக்கும், ஒரு யானை எவ்வளவோ பெருசா இருக்கும், ஒரு ஈகல் எப்படி யானையை சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்கும்போது the island that Kashyapa would have been the Flores Island, which is near Indonesia. And the Flores Island there are fossils of small dwarf elephants. So on the dwarf elephant al poona alavukku dhaan irukum and yaana, so adha poi saapirukkalam garudan. So this could be a proof. So this talks about geography and biology, which is there in our own Sanatana Dharma. Next, the most important part of science, the core of science is physics. So physics la gravity yaar discover panna solunga? Isaac Newton. Correct, Albert Einstein, Isaac Newton. ஆனா அதுவும் ஒரு தப்பான ஆன்சர் தான். ஏனால் நம்மளுடைய ரிக்வேதத்துல கிராவிட்டி பத்தி கொடுத்திருக்கா, குருத்வாகர்ஷணம் அப்படின்னு கொடுத்திருக்கா. ஸோ என்னன்னா கிராவிட்டியோட மீனிங் என்ன? The ability of a larger body or an object to attract a smaller object. For example, நம்ம பூமி ஒரு பிளானட், அந்த பிளானட் நம்ம எல்லோரையும் அட்ராக்ட் பண்றது. இதே மீனிங் தான் பட்டபாஸ்கரும் கொடுக்கிறார் அவருடைய ரிக்வேதத்தின் வியாக்கியானத்தில். ஸோ நம்ம சனாதன தர்மத்தில் சயின்ஸ் இருக்கு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கு, லாஜிக்கல் ரீசனிங் இருக்கு, எவ்வளவோ இருக்கு. அப்பேற்பட்ட சனாதன தர்மத்தை we have to spread it across the world and protect our சனாதன தர்மா. இதை சொல்லி அடியேன் முடித்துக் கொள்கின்றேன். அடியேன் I have written a book named Narpadam Cholam, which contains the first 40 Divyadeshams of the 108 Divyadeshams which are totally there. So the first 40 Divyadeshams contain facts better and more extensive than what I've shared here. So I believe that you will all, I hope that you will all buy and purchase and read that book. So you'll be able to support me. Thank you. Namaskaram.